வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்டாப் ஒன்று பண்ணியிருந்தோம். ஏர்டாப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி செக் இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து விட்ராவல் அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா, 20ஆம் தேதி லிஸ்டிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து விட்ராவல் அப்டேட். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், நம்ம பாட் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இருக்கும், டெபாசிட் எக்ஸ்சேஞ்ச் அப்படி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு வேலட் இன் டெலகிராம் அப்படி ரெண்டு கொடுத்துருக்காங்க. வேலட் இன் டெலகிராம்னா டெலகிராமில் உள்ள வேலட். ஓகேவா, இது நான் கஸ்டடி வேலட் அப்படிங்கிறது டான் கீப்பர். நம்ம டான் கீப்பர்னு சொல்லியிருப்போம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அன்றைக்கி தான் நம்ம கொடுப்பாங்க. ஓகேவா, லிஸ்டிங் ஆஃப்டர். ஸோ 20 லிஸ்டினா ஒரு 20 கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம். ஸோ எப்போ கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அது பண்ணுங்கள். ஓகேவா, டான் கீப்பரில். ஸோ இப்போதைக்கு ஃபீஸ் இல்லாமல் நம்ம ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் நான் கஸ்டடி பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீஸோடு தான் கேட்பாங்க. ஓகேவா, அதனால் அது வந்து 20 கூட கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி லேட்டாக கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எக்ஸ்சேஞ்சுங்கிறத கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓகேஎக்ஸ் பைபிட் 2 எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. ஓகேஎக்ஸ் வேண்டாம், ஓகேஎக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லீகல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து தூக்கிட்டாங்க. பைபிட் வந்து கிளிக் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஹேவ், உங்கள்கிட்ட இருக்க அக்கௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா நோன் கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். இல்லாத வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், க்ரியேட் பண்ணி கேஒய்சி பண்ணிக்கோங்க. ஓகேவா, எஸ்ன்னு கொடுங்க. இப்போ என்ன பைபிட்டோட யூஐடி, இப்போ இந்த டாக்ஸோட டெபாசிட் அட்ரஸ்ஸு, அந்த மெமோ 3 கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பைபிட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த தலை பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் பட்டன் மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். மேன் சிம்பிளை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் யூஐடி மேலே இருக்கு பாருங்கள், இதுதான் யூஐடி. ஸோ ஓகேங்களா, இங்கே தொட்டே காப்பி ஆகிடும். இங்கே பாருங்கள் வெரிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்களா, இது போல் வெரிஃபைடு வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொடுக்குறேன், அதில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கேஒய்சி பண்ணிவிடுங்க. பேசிக் கேஒய்சி தான். ஓகேங்களா, பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வெரிஃபைடு வந்துடும். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இருக்க முறைனா தாராளமாக அப்டேட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ டெபாசிட் அட்ரஸ் பண்ணோம் இல்லையா, லாஸ்ட்டில் பாருங்கள் அசெட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள், டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பைபிட் வித் யூஸ் டெபாசிட் யூஎஸ்டி, அதாவது ஒரு நிமிஷத்துங்க, இங்கே பாருங்கள் டெபாசிட் கிரிப்டோ, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல போய் சர்ச் பண்ணுங்கள், டாக்ஸ்னு போடுங்க. ஓகேவா, கீழே பாருங்கள் வந்திருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டான் இருக்கு பாருங்கள், நெட்வொர்க் டான் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, அட்ரஸ்ஸு இந்த மெமோ கம்பல்சரி ரெண்டுமே போடணும். ஓகேங்களா, ஸோ அட்ரஸ் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷோ ஆகுது, அந்த ஹைட் பண்ணிட்டுருப்பேன் இந்த, அதனால் வந்து உங்களுக்கு இந்த இடம் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள், இது ஒன்று இது ஒன்று. சரிங்களா, ஸோ கம்பல்சரி ரெண்டுமே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு போடணும். மெமோங்கிறது மெமோவும் அட்ரஸ்ங்கிறது அட்ரஸும் போடணும். மெமோ போடலன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது. ஸோ அவ்வளோதான், நம்ம 3மே போட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஐடி கொடுத்துட்டோம், அப்புறம் டெபாசிட் அட்ரஸ்ஸு மெமோ 3 போட்டோம். இப்போ சென்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஓகேவா, கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கா, நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம அட்ரஸ் தான் அங்கே ஷோ ஆகுது. ஸோ கேஒய்சி பண்ணிட்டீங்களா கேட்குறாங்க. வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகாது, அதனால தான். ஓகேவா, சரி ஓகே, ஐ கன்ஃபார்முங்கிறத கொடுத்துருங்க. அவ்வளோதான், டெபாசிட் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஓகேங்களா, ஸோ ஓன் அப்படின்னு கொடுத்துருங்க, வாவ் அப்படின்னு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நமக்கு டெபாசிட் ஆகிடும். ஓகேவா, என்றைக்கு லிஸ்ட் ஆகணும் அன்றைக்கி தான் நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் எப்படி பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா, வேலெட்டுங்கிறது டெலகிராம் வேலெட். ஓகேங்களா, டெலகிராம் டான் வேலெட். ஓகேவா, கஸ்டடியல் வேலெட் டான் கீப்பருங்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட்டர் தான் கொடுப்பாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த டெலகிராம் வேலெட்டுங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேலெட் இன் டெலகிராம் அப்படி கேட்குறாங்க இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும், கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுங்க. லெட்ஸ் வெரிஃபைட், அதாவது இப்போ எனக்கு வந்து வெரிஃபை இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபைனா ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் கண்டினியூ கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேக் வந்து. ஓகேவா, இப்போ உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா, அதாவது ஷேர் கான்டாக்ட். இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து ஏஜ் ரெக்குயர்மெண்ட், இது வந்து சின்ன பசங்களாம் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த ஏஜ் ரெக்குயர்மெண்ட்டு கேட்பாங்க. ஓகேவா, ஓகே அவ்வளோதான் கொடுத்துட்டான். ஸோ இப்போ ரிட்டன் டு டாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேவா, வேலட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது சூஸ் அனதர் ஆப்ஷன், அடுத்தது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அதான் கேட்குறாங்க, அதாவது உங்களுக்கு வந்து முன்னாடி ரிசீவ் ஆகணும் அப்படின்னா ஸோ இதை கொடுங்க. ஓகேவா, சூஸ் அனதர் ஆப்ஷன்னா திரும்ப வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ரைட்டுங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த வேலட் அட்ரஸ் டான் கீப்பர் வேலட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சூஸ், அதாவது கனெக்ட் டிஃப்ரெண்ட் வேலட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் வேலட் இன் டெலகிராம் அதை கொடுக்குறேன்.
ஓகேவா? இது வந்து நான் பண்ண மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிவிட்டு ஸோ இப்போ தான் நான் பண்ணோம். ஓகேவா? ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இது போல் கொடுக்கும்போது பேக்கப் வித் நார்மல் இமெயில் பேக்கப் மேனுவலி அப்படின்னு இருக்கும். ரெண்டுத்தில் நீங்கள் கொடுத்து உங்களோட ப்ரைஸ் கீயை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து வியூ டான் ஸ்பேஸ் அப்படின்னு, அதாவது உங்கள் கீ வரும். அந்த கீயை வந்து எந்தெந்த கீ என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த வேலெட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த பேக் வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம டெலகிராமில் கொடுக்குற நியூ வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம டானுக்கு இப்போ கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டெலகிராம் வந்து கொடுத்துட்டேன். டெலகிராம் வேலெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெயில் ஐடி, அதாவது மெயில் ஐடி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் KYC. ஸோ அது பண்ணலாம், உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகாது. சரிங்களா? சரி, இப்போ டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வேலெட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ஓப்பன் வேலெட்டுன்னு டெலகிராம் கொடுங்க. இது போல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ வந்து எஸ் கீப் கோயிங் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக விட்ரால் பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு வந்து 20ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இல்லை 20ஆம் தேதி அன்றைக்கி கூட ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் செல் பண்ணோம் என்னங்கிற டீட்டெயிலாக வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து விட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் டான் வேலெட் வந்து எப்படி பண்ணுறது, ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதை பற்றின அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வரக்கூடிய ஏர் ட்ராப் மைனிங் எல்லாமே வந்து இங்கே தான் போடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.